நடக்கும் நல்ல செயல்களில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய செயல்களை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நாடு கல்வியாலும் பொருளாதாரத்தாலும் எவ்வளவோ வளர்ச்சிகளை அடைந்திருக்கிறது, புதிய முன்னேற்றங்களை கண்டிருக்கிறது. பல்வேறு விதமான பண்பாட்டு மாற்றங்கள் இங்கு நடந்திருக்கின்றன. கல்வி வளர்ந்திருக்கிறது. வெவ்வேறு விதமான நவீன தொடர்பியல் சாதனங்கள் இங்கு வளர்ந்திருக்கின்றன. நவீன விதமான வாழ்க்கை முறை ஒன்று உருவாகி இருக்கிறது. ஆனால் இது எல்லாமே அடிப்படையில் நம்முடைய ஆதாரமான சில தீங்குகளை அகற்றி இருக்கிறதா, வேற்றுமை உணர்ச்சிகளை அகற்றி இருக்கிறதா, சமூகத்தில் உறைந்து போயிருக்கக்கூடிய சில சமூக நோய்களை அகற்றி இருக்கிறதா என்று பார்த்தால் அதற்கான பதில் வேதனை தரக்கூடியதாக இருக்கிறது. இல்லை என்பதுதான் அதற்கான முக்கியமான ஒரு பதிலாகவும் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. முக்கியமாக சமூகத்தில் நிலவக்கூடிய சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள், சாதி ரீதியான பகை உணர்ச்சிகள், இது எப்படி சட்டத்தால் கையாளப்படுகிறது, சட்டம் அவற்றை எப்படி தீர்க்கிறது, அந்த சாதி ரீதியான கொடுமைகளிலிருந்து மனிதர்களை சட்டம் பாதுகாக்கிறதா என்பது நம் முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. ஏனென்று கேட்டால் இந்த உலகத்தில் எல்லா விதமான சீர்திருத்தங்களுமே முதலில் சட்ட வடிவத்தில் தான் நிறைவேற்றப்படுகின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதாவது தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய வேலை நேரத்தை உறுதி செய்வதாக இருந்தாலும் சரி, பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதாக இருந்தாலும் சரி, சமூக உளவியலில் மாற்றம் வருகிறதோ இல்லையோ, சிலவற்றை செய்ய வேண்டும், சிலவற்றை செய்யக்கூடாது, சிலவற்றை செய்தால் தண்டனைக்குரியது என்பதை சட்டம்தான் முதலில் வரையறுக்கிறது. அதற்கு பிறகுதான் சமூக உளவியலில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வர ஆரம்பிக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த ஒரு நவீன குடியரசுகள் உருவான பிறகு ஏராளமான ஜனநாயக ரீதியான சட்டங்கள், மனித உரிமை சார்ந்த சட்டங்கள், சமூகத்தில் காலம் காலமாக நிலை வந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான கொடுமைகளை அகற்றுவதில், மனிதர்களிடையே சமத்துவத்தையும் தனி மனிதர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதில் முன்னுரிமையையும் கொடுக்கக்கூடியதாக, தனி மனிதர்களுடைய அந்த உரிமைகளை பாதுகாக்கக்கூடியதாக நம்முடைய சட்டங்கள் உலகம் முழுக்க ஏற்றப்பட்டு வந்திருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாகத்தான் சுதந்திர இந்தியாவிலும் கூட அப்படிப்பட்ட பல சட்டங்கள் இயற்றப்பட்டு மக்கள் ஒரு சமத்துவமான அல்லது ஒரு மனித நீதி நம் பார்ப்பட்ட ஒரு சமூகத்தில் வாழ வேண்டும் என்பதற்கான அந்த சட்டங்கள் இயற்றப்பட்டதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த சட்டங்கள் எப்படி செயல்படுகின்றன என்பதை நாம் பார்க்கிற போது உண்மையிலேயே நாம் இயற்றப்பட்ட சட்டங்கள் என்பது ஏற்றளவில் தான் இருக்கின்றன. அதற்கு மாறாக ஒரு பேரலல் ஜுடிஷரி என்று சொல்வார்களே, ஒரு சமூக ரீதியான சில சட்டங்கள், ஒரு சமூக ரீதியான ஒரு நீதி அமைப்பு ஒன்று மறைமுகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய விதிகளுக்கு ஏற்பத்தான் பல சமயங்களில் நம்முடைய நீதிமன்றங்களும் காவல் நிலையங்களும் கூட செயல்படுகின்றனவோ என்கிற அச்சம் மேலிடுகிறது. அதாவது சமூகத்தில் நிலவக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளும் பகையுணர்ச்சிகளும் சாதி ரீதியாக பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய முரண்பாடுகளும் அப்படியே நீதி அமைப்பிற்குள்ளும் விசாரணை அமைப்புகளுக்குள்ளும் பிரதிபலிப்பது என்பது நாம் எந்த விதத்திலும் ஒரு சட்டம் ஒரு சமூகத்திற்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை கொடுக்க தவறுகிற ஒரு சூழலைத்தான் சுட்டிக்காட்டுகிறது என்று நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இன்றைக்கு கலப்பு திருமணங்கள் தொடர்பாகவும் சாதிய படுகொலைகள் தொடர்பாகவும் இருக்கக்கூடிய சட்டங்கள் பற்றியதாகும். நீங்கள் கலப்பு திருமணங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் கலப்பு திருமணங்கள் சட்ட ரீதியான அந்தஸ்தை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் அறிஞர் அண்ணா அவர்கள் இயற்றிய ஒரு மிகப்பெரிய முதல் சட்டமாக அது இருந்தது என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை அங்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இயற்றி கலப்பு திருமணத்திற்கு ஒரு சட்ட ரீதியான ஒரு அந்தஸ்தை, சீர்திருத்த திருமணத்திற்கு ஒரு சட்ட ரீதியான ஒரு அந்தஸ்தை வழங்கியது. ஆனால் நீங்கள் அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு கலப்பு திருமணங்களுக்கு எதிராக ஒரு மிக கடுமையான ஒரு சாதிய மனநிலை என்பது இன்றைக்கு சமூகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. அந்த கலப்பு திருமணங்கள் செய்பவர்களை கொலை செய்வது, ஊரை விட்டு விலக்கி வைப்பது, பல்வேறு விதமான இன்னல்களுக்கு ஆளாக்குவது என்றெல்லாம் பல கொடுமைகள் இழைக்கப்படுகின்றன. சமூகம்தான் இப்படி சாதிய ரீதியான ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்திற்கு ஆட்பட்டிருக்கிறது, ஒரு பழமைவாத போக்கிற்கு ஆட்பட்டிருக்கிறது என்று சொன்னால் உண்மையில் இவற்றை தடுத்து நிறுத்த வேண்டிய தனி மனிதர்களுடைய சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டிய நம்முடைய காவல் நிலையங்களும் நீதி அமைப்புகளும் எப்படி செயல்படுகின்றன என்பதையும் நாம் இங்கே கவலையுடன் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்று கேட்டால் இன்றைக்கு கலப்பு திருமணங்களை வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய அளவிற்கான சாதி மோதல்களை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலில்
பல சமயங்களில் அந்த ஒரு ஆணும் பெண்ணும் வேறு வேறு சாதிகளைச் சேர்ந்தவர்களாக இருந்து அவர்கள் திருமணம் செய்து கொண்டாலும் கூட சட்ட அமைப்புகளே பல சமயங்களில் அவர்களை பிரிப்பதற்கான வேலையை செய்கின்றன, சாதிய சக்திகளினுடைய செல்வாக்கிற்கு ஆட்பட்டு செயல்படுகின்றன என்கிற ஒரு நிலையையும் நாம் பார்க்கிறோம். நிறைய காவல் நிலையங்களில், அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பி திருமணம் செய்து கொண்டால், திருமணம் அது ஜாதி கொடுமைகளுக்கு பயந்து அவர்கள் ஊரை விட்டு சென்று விட்டால், காவல் நிலையங்களில் வழக்குகள் எப்படி பதிவு செய்யப்படுகின்றன என்றால், அந்த பெண்ணை அந்த இளைஞர் கடத்தி சென்று விட்டார் என்கிற விதத்தில் வழக்குகள் புனையப்படுகின்றன. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் அவர்களை தேடி கண்டுபிடிக்கிறார்கள். பல நேரங்களில் அந்த திருமணம் செய்து கொண்ட இளைஞர்கள் அவர்கள் தாங்கள் விரும்பி மனமொப்பி திருமணம் செய்து கொண்டோம் என்று சொன்னால் கூட அவர்களை இல்லை, நீங்கள் உன் வீட்டிற்குத்தான் நீ செல்ல வேண்டும் என்று வலுக்கட்டாயமாக அந்த பெண்ணை பிரித்து பெற்றோருடன் அனுப்புவதும், அதற்கு பிறகு அவர்களை நிரந்தரமாக பிரிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதும் இன்றைக்கு காவல்துறையினுடைய துணையுடனேயே தமிழகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. சில சமயங்களில் ஒரு நீதிமன்றங்களில் வரக்கூடிய வழக்குகளில் கூட பெற்றோர்களின் சார்பாகத்தான் இந்த வழக்குகள் கையாளப்படுகின்றன என்பதை நாம் கடந்த காலத்தில் நடந்த சில புகழ்பெற்ற வழக்குகளில், இதுபோன்ற கலப்பு திருமணம் சார்ந்த வழக்குகளில் நாம் பார்க்கிறோம். இந்த சூழல் என்பது மிக மிக ஆபத்தானது. ஒரு பெரிய அளவிற்கான ஒரு பாதுகாப்பின்மையை உருவாக்கக்கூடியது. இளைஞர்கள் மத்தியில் சாதி கொடுமைகளுக்கு எதிராக சட்டம் கடுமையாக செயல்பட வேண்டிய நேரத்தில் அதற்கு இணங்கி போகிற ஒரு சூழலைத்தான் இதுபோன்ற சம்பவங்கள் காட்டுகின்றன. அதேபோல தலித்துகள் மீது செய்யப்படுகிற கொடுமைகள், குறிப்பாக தலித்துகள் கொலை செய்யப்படுவது, வன்கொடுமைக்கு ஆளாவது போன்ற விஷயங்கள் என்பது இந்த சட்டத்தில் எப்படி பலவீனமாக கையாளப்படுகின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும். தேசிய குற்ற ஆவண காப்பக அறிக்கையின்படியே கூட கடந்த ஓராண்டில் 100க்கும் மேற்பட்ட தலித்துகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று செய்தி சொல்கிறது. ஆனால் இதில் 30% வழக்குகளில் கூட முறையான விசாரணைகள் நடைபெற்று அவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டதாக செய்திகள் இல்லை. பல சமயங்களில் தலித்துகள் மீது இழைக்கக்கூடிய வன்கொடுமைகள் என்பது வன்கொடுமை தடைச்சட்டத்தின் கீழ் அவை பதிவு செய்யப்படுவதில்லை. மாறாக வழக்கமான இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படுகின்றன. அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி கொண்டு வெகு எளிதாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தப்பிவிடக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்தில் தொடர்ந்து இருக்கிறது. அப்படி பார்க்கிற ஒரு சூழலில் இப்போ நிறைய வழக்குகள் அவை தீர்க்கப்படுவது கிடையாது. இன்னொரு புறம் இந்த குற்றத்தை வெளிப்படையாக தலித் மக்களுக்கு எதிரான கொலை குற்றங்களையோ வேறு விதமான சாதி ரீதியான குற்றங்களையோ இழைக்கக்கூடியவர்கள் அவர்கள் முன்ஜாமீன் பெற்று சுலபமாக சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிவிடக்கூடிய ஒரு சூழலையும் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த வன்கொடுமை தடை சட்டம் என்பது செயல்படாத ஒரு சட்டமாக இருப்பது மட்டுமல்ல, தலித்துகள் கொடுமைக்கு ஆளாகிற போது அது முறையாக விசாரிக்கப்படுவதில்லை, குற்றவாளி கூட்டில் நிறுத்தப்படுவதில்லை என்பது ஏராளமான புள்ளி விவரங்கள் மூலமாக திரும்ப திரும்ப நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. இது உண்மையில் எந்த விதத்திலும் ஒரு சமூக நீதிக்கோ மனித நீதிக்கோ சார்பான ஒன்று அல்ல. ஏனென்றால் ஒரு சாதி ரீதியாக இவ்வளவு இறுக்கமான வன்முறை நிறைந்த ஒரு சமூகத்தில் சட்டங்கள் மட்டும்தான் ஒரே ஒரு பாதுகாப்பாக இருக்க முடியும். ஆனால் அந்த சட்டங்களே இவ்வாறு சாதி சமூகத்தினுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப வளைந்து போவதும் குற்றவாளிகள் தப்பிப்பதும் ஏற்றத்தாழ்வான ஒரு சமூகம் அல்லது நீடித்திருப்பதற்கான ஒரு சூழலை சட்டங்களும் அனுசரித்து போவது என்பதும் உண்மையில் சட்டங்கள் இயற்றப்பட்டதனுடைய பலன்களையே இல்லாமல் செய்து விடுகின்றன. நிச்சயமாக சாதி கொடுமைகளுக்கு எதிராக இப்பொழுது இருக்கக்கூடிய சட்டங்களும் சட்ட அமைப்புகளும் மிக கடுமையாக செயல்படாவிட்டால் இந்த சாதி கொடுமைகளால் பாதிக்கப்படுகிறவர்களை நாம் காப்பாற்றுவதற்கு நமக்கு எந்த வழியும் இல்லை என்பதை இந்த இடத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.